Hello children, welcome to my channel. போன வீடியோவில் வந்து பார்ட் 1 வீடியோவில் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் பார்த்தோம். அதோட பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போது இந்த மோஷன் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ்னால் ஏற்படுற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, மோஷன், அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன், இதில் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். இதில் 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, பேஸ்டு ஆன் பாத், பேஸ்டு ஆன் டூரேஷன், பேஸ்டு ஆன் ஸ்பீடு அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, பேஸ்டு ஆன் பாத். ஓகே, பேஸ்டு ஆன் பாத்தில் ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன். அதாவது இப்போது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ் ஆகிற பொசிஷன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூவ் ஆகிற பாத்தை வச்சு அதை வந்து என்னென்ன டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன். இந்த லீனியர் மோஷனில் என்ன ஆகுது, மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் in a straight line without any deviation. இப்போது ஒரு பொருளில், ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த பொருள் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அந்த பிளேஸ், அந்த பாத்து வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா, எந்த டீவியேஷனும் இல்லை அப்படின்னா, தட் இஸ் கால்டு லீனியர் மோஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹைவேஸில் வெஹிக்கிள்லாம் போகும்போது, ரோட்டில் வந்து வெஹிக்கிள் போகுது இல்லையா, கார் போகுது, பஸ் போகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதில் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால தான் அந்த பஸ் வந்து போகுது இல்லையா. அந்த பஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து லீனியர் மோஷன். நல்லா கவனிங்க, ஸ்ட்ரைட் லைன் வித்தவுட் எனி டீவியேஷன். ஓகேவா, உடனே கேட்பீங்க, பஸ்ஸு வந்து தான் வளைஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட தூரம் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது இல்லையா, அதை மட்டும்தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த பாத்து இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் மோஷன். இப்போது இந்த ஜவான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் ஒரே லைனில் ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதையும் என்ன சொல்கிறாங்கன்னா லீனியர் மோஷன். நம்ம வாக் பண்ணுறது கூட வந்து வாக் பண்ணுறதில்ல, இந்த 100 மீட்டர் ரன்னிங் இருக்குது இல்லையா, 100 மீட்டர் ரன்னிங் கூட ஸ்ட்ரைட் லைனில் ஒரே ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் தான் இருக்கும் அந்த ஃபோர்ஸு. ஸோ அதையும் லீனியர் மோஷன் எக்ஸாம்பிளில் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் பார்த்திங்கன்னா கர்விலீனியர் மோஷன். இந்த கர்விலீனியர் மோஷன்னா என்ன, ஸோ அதே சேம் எக்ஸாம்பிள் தான். ரோட்டில் பஸ் போகுது, ஆனால் பஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகிற வரைக்கும் அது வந்து லீனியர் மோஷன். கொஞ்சம் அந்த பாத் வந்து கொஞ்சம் வளைஞ்சு அந்த ரோட்டில் வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன, கர்விலீனியர் மோஷன். ஓகே, an object moving ahead but changing direction like a throwing ball. இப்போ ஒரு பால் வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பால் என்ன ஆகும், அதோட த்ரோ பண்ணும்போது பேஸ்கெட் பால் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த பேஸ்கெட்டுக்கு த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோட பாத் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், டாட்டாக அப்படியே இருக்கும் இல்லையா, கையிலேருந்து அப்படியே அந்த பேஸ்கெட் வரைக்கும் அது கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாத் வந்து என்ன சொல்கிறோன்னா கர்விலீனியர் மோஷன் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 பிக்சர்லேயும் பாருங்கள் என்ன இருக்குது, அந்த ஜெயிண்ட் வீல் அண்டு இந்த கார். இது இந்த பழங்காலத்துலலாம் தண்ணி இறைக்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மாட்டை வச்சுட்டு. இது சர்க்குலரில் இருக்கும், ரிங் டைப்பில் இருக்கும். இதில் தண்ணி ஏற்றம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதில் தண்ணி இறைக்கும்போது அது வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்குது. ஸோ இது வந்து சர்க்குலர் மோஷன். ஜெயிண்ட் வீல் என்ன இருக்குது, சர்க்குலராக இருக்குது. ஓகே, ஸோ அதோட பாத் பார்த்திங்கன்னா சர்க்குலராக இருக்குது. இது வந்து சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மூவிங் இன் எ சர்க்கிள், ஸ்விர்லிங் ஸ்டோன் டைடு டு த ரோப். ஒரு ஸ்டோனில் ஒரு ரோப்பை கட்டிட்டு அதை வந்து சுற்றி விட்டிங்கன்னா அது என்ன ஆகும்,
அது வந்து சர்க்குலர். நம்ம கையில் வச்சுட்டு சுற்றுவோம் இல்லையா, கீ செயினை வச்சுட்டு சுற்றுவோம், இல்லைன்னா இந்த கயிறில் ஏதாவது கட்டிட்டு சுற்றுவோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த சர்க்குலர் மோஷனில் தான் வருது. அதோட பாத் எப்படி இருக்கணும், அதோட பாத் வந்து சர்க்குலரில் இருக்கணும். அப்போது அது வந்து சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரி மோஷன். இப்போது இந்த 2 பிக்சர்லேயும் பாருங்கள், என்ன பண்ணுறான் இவன் வந்து அந்த டாப்பை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டாப் வந்து அதோட ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது. ஸோ அதோட ஃபுல் என்டையர் பாடியும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ரொட்டேட்டரி மோஷன். நல்லா கவனிங்க, இது ஃபுல் என்டையர் பாடியும் அதோட ஆக்சிஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது, சுற்றுது. ஓகேவா? ஸோ அது வந்து மூமெண்ட்டில் இருக்குது. இது வந்து என்ன, ரொட்டேட்டரி மோஷன். அதே மாதிரி ஃபேனும் அதோட ஆக்சிஸ் என்ன இருக்குது, ஆக்சிஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக அதோட பாடி என்டையர் பாடியும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து என்னென்னா ரொட்டேட்டரி மோஷன். த மூமெண்ட் ஆஃப் த பாடி அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ் லைக் அ ரொட்டேட்டிங் டாப். இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மூமெண்ட் வந்து அதோட ஆக்சிஸை பேஸ் பண்ணி அந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன்னா இந்த கிளாக் இருக்குது இல்லையா, இந்த டைப் கிளாக்கு, இந்த டைப் கிளாக் பார்த்துருக்கீங்களா, கிளாசிக் கிளாக்கு. இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெண்டுலம் இருக்கும். ஸோ அந்த பெண்டுலம் வந்து என்னென்னா ஒவ்வொரு டைமுக்கும் வந்து அது என்னாங்கன்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஆசிலேட்டரி. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அந்த டைம் ஒவ்வொரு செகண்டுக்கும். ஓகே, ஸோ கம்மிங் ஓகே, இந்த இதில் வந்து அந்த ஊஞ்சல் ஆடுறாங்க பசங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஊஞ்சலை புஷ் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அதை சேம் பிளேஸ்க்கு வந்துட்டு திருப்பி என்ன ஆகும், ஃப்ரீக்வெண்ட்டாக இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சேம் பொசிஷனுக்கு வந்து போகும். ஆசிலேட்டரி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அதே சேம் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிலேட்டரி மோஷன். பெண்டுலம் என்ன பண்ணும், சேம் டைம் இன்டர்வலில் தான் என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும், முன்ன பின்ன மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து என்ன, ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் irregular motion. Zigzag irregular like a motion of a bee or people walking in a crowded street. என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு பீ வந்து என்ன, இது இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாத்தில் தான் போகணும்னு கோடு போட்டுட்டுலாம் போகாது. அது வந்து இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பறந்து போகும் இல்லையா. ஸோ அதோட வந்து மோஷன் பார்த்திங்கன்னா அது வந்து இர்ரெகுலர் மோஷன். ஓகே, அதோட பாத் வந்து இப்படி தானே நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்படி வேணாலும் பறந்து போகும். ஸோ அது வந்து என்னது, ஜிக்ஸாக் மோஷன், இர்ரெகுலர் மோஷன் கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு க்ரௌடட் பிளேஸில் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நகர்ந்து போவாங்க. ஸோ அவங்களோட மூமெண்ட்டும் வந்து எப்படி இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷனில் இருக்காது. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம், ஜிக்ஸாக் ஆர் இர்ரெகுலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ்டு ஆன் டியூரேஷன். டியூரேஷனை பேஸ் பண்ணி 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்த கேட்டகரி வந்து பாத்தை பேஸ் பண்ணி மோஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து டியூரேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி இஸ் அ பீரியாடிக் மோஷன், செகண்ட் இஸ் அ நான் பீரியாடிக் மோஷன். ஓகே, first periodic motion based on duration. First category is a periodic motion. Motion repeated in equal interval of time. ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் திருப்பியும் அதே ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் in its orbit around the sun and water waves. ஓகே,
எர்த் என்ன பண்ணுது, சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுது இல்லையா, அதோட ஆர்பிட்டில். அந்த ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குது, 365 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு சுற்றி வரும்போதும் சேம் 365 டேஸ் தான் எடுத்துக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பீரியாடிக் மோஷன். எத்தனை ரவுண்டு சுற்றினாலும் ஒரு ரவுண்டுக்கு இதே சேம் டைம் தான் எடுத்துக்கும் இல்லையா. அதுதான் வந்து என்னது பீரியாடிக் மோஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வேவ்ஸ். வாட்டர் வேவ்ஸும் என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்பில் வந்து போயிட்டு கடலுக்கு போயிட்டு திருப்பி சீஷோர் வருது இல்லையா. ஸோ இந்த வாட்டர் வேவ்ஸும் குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் திருப்பியும் அதே ஒர்க்கை வந்து ரிப்பீட் பண்ணுறதுனால இதை வந்து பீரியாடிக் மோஷன்னே சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸ்விங் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்விங்கும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இந்த ஸ்விங் நம்ம விளையாண்டோன்னா அதுவும் பீரியாடிக் மோஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக் மோஷன்னா அதில் அப்படியே ஆப்போசிட் தான். நம்ம பீரியாடிக் மோஷனில் பார்த்ததை விட இது வந்து ஆப்போசிட். என்ன ஆப்போசிட், அதே டைம் இன்டர்வல், இந்த மோஷன் விச் டஸ் நாட் ரிப்பீட் இட் செல்ஃப் ஆஃப்டர் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட அளவு டைமில் திருப்பியும் அதே ஒர்க்கை பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா. ஸோ ஃபுட்பாலர் ரன்னிங் ஆன் த ஃபீல்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ். ஸோ இது ரெண்டும் இதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அந்த ஒர்க்கு திருப்பி ரிப்பீட் ஆகாது, வேறு ஒர்க்கு ரிப்பீட் ஆகலாம். நம்ம டெய்லி பண்ணுறோம் இல்லையா வேலையெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து நான் பீரியாடிக் மோஷனில் தான் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ்டு ஆன் ஸ்பீடு. ஸோ 3 கேட்டகரி பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பாத்தை பேஸ் பண்ணி பிரிச்சிருந்தாங்க, ரெண்டாவது டியூரேஷனை பேஸ் பண்ணி பிரிச்சிருந்தாங்க, தேர்ட் கேட்டகரிஸை ஸ்பீடு. இந்த ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டகரி, யூனிஃபார்ம் motion and non-uniform motion. What is uniform motion? An object covers uniform distances in uniform interval, then the motion of the object is called uniform motion. இப்போ for example ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மினிட்டில் 1 கிலோமீட்டர் இந்த கார் போகுது, அடுத்த 1 மினிட்டில் நெக்ஸ்ட்டு 1 கிலோமீட்டர், அடுத்த 1 மினிட்டில். ஸோ அந்த டியூரேஷனும் சேம் அண்ட் அந்த டைம் இன்டர்வலும் சேம் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் மோஷன். அந்த டைம் இன்டர்வல் எப்படி இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸும் யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரை வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, அடுத்த 10 கிலோமீட்டர் சேம் 60 கிலோமீட்டரில் போகுது. இது சேம் இன்டர்வல் ஆஃப் டைம் இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, டைம் இன்டர்வல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ அதே ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட். ஸோ கீப் ஆன் சேஞ்சிங் த ஸ்பீட் லிமிட் அண்ட் த டைம் இன்டர்வல். ஸோ அது வந்து என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு வந்துடும். ஓகே, கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கேட்டகரியும் ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ மோஷனை என்ன பண்ணுறாங்க, 3 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி, பாத், டியூரேஷன், ஸ்பீட். ஓகேவா. இந்த பாத்தை பேஸ் பண்ணி பிரித்ததில் என்னென்ன மோஷன் வருது, லீனியர், கர்விலீனியர், சர்க்குலர், ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி அண்ட் ஜிக்ஸாக் irregular motion. And based on duration, periodic motion and non-periodic motion. Next, based on speed, uniform motion and non-uniform motion. Okay. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்விவிங் மிஷின். இந்த மிஷினில் வந்து நிறைய மோஷன் வந்து அட் அ டைமில் நடக்குது. ஸோ அது எந்தெந்த பார்ட் என்னென்ன மோஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வெர்சஸ் ஸ்லோ. இது வந்து இந்த டைம் இந்த கிளாக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. Case of hour and of a clock. In one day it makes 2 round. Look at the bouncing ball. It bounces a certain number of times for a given interval of period. Look at the water waves
given period, that is a time interval. And a fixed number of waves hit the shore. Motion repeated in equal interval of time is called periodic motion. நம்ம periodic motionல பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் அண்ட் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையே வந்து நம்ம ஸ்பீட் வெர்சஸ் ஸ்லோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம ஸ்பீட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 more things வேணும் நமக்கு இல்லையா. கம்பேரிசன் வந்து நம்ம இன்னொருத்தோட சேர்த்து தான் கம்பேர் பண்ணுவாங்க. வெறும் ஒரு யூனிக் இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. இப்போ நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக்கில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பைக்கில் போகிறவங்களுக்கு கார். அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வந்து நம்ம ரிலேட் பண்ணி என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். Okay, slow and fast is a relative concept which depends upon the motions we are comparing. Then how do we say the body moves in a particular speed? எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது பர்டிகுலர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸி டிரைவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்டு 1 kilometer in 2 hours அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, பஸ் டிரைவர் ஐ ஹாவ் ட்ராவல்டு 200 kilometer in 4 hours. இவர் ட்ரக் டிரைவர் ஐ ஹாவ் ட்ராவல்ட் 300 kilometer in 5 hours. கேன் யூ சே ஹூ ட்ராவல்ட் வித் த ஹையஸ்ட் ஸ்பீட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க யார் அதிகமான ஸ்பீடில் போயிட்டுருக்காங்கன்னு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட், எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணியிருக்கு 1 minute இன் யூனிட் டைம். யூனிட் டைம்னா 1 minute. ஓகே, இந்த 1 minute எவ்வளோ டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ட் எ டிஸ்டன்ஸ் ஓகே இன் எ டைம் t, then its average speed. ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு சிம்பிள் என்ன? எஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். ஓகே, என்னது டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த வெஹிக்கிள் டிவைடட் பை என்ன டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கு. இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ட் 10 meter in 2 seconds. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? 10, டைமு 2 seconds. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டி பை டி. சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா டி பை டி. ஓகே, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன். இப்போ என்ன வருது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ? 10 meter. நீங்கள் எப்போ எழுதினாலும் இந்த ஃபிசிக்ஸ் சம்மில் யூனிட்டோட தான் எழுதணும். ஓகே, நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போதே அந்த யூனிட்டையும் சேர்த்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, இல்லைன்னா உங்களுக்கு யூனிட் வந்து மறந்துடுவீங்க. ஸோ யூனிட் எழுதலைன்னா அவங்களுக்கு மார்க்கு போட மாட்டாங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் ரைட் யூனிட் அலாங் வித் திஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, 10 meter divided by 2 second equal to 5 meter by second. ஓகே, ஸோ இதில் இன்னொரு உங்களுக்கு கவனிக்கணும் என்னென்னா, மீட்டர் பை செகண்ட். மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டைம் வந்து செகண்டில் தான் இருக்கணும். ஓகே, கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டைம் வந்து ஹவரில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் மாற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு யூனிட்டை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த சம் போடணும். ஓகே, ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? பஸ் டேக்ஸ் 3 hours டு கவர் திஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 kilometer. இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்களா? நல்லா பாருங்கள். போன எக்ஸாம்பிளில் மீட்டரில் கொடுத்துருந்தாங்க, இந்த எக்ஸாம்பிள் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு சேம் ஃபார்முலா எழுதணும். வெறும் நீங்கள் வந்து எஸ் ஈக்குவல் டு டி பை டி அப்படின்னு எழுதக்கூடாது, அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு எழுதணும் வேர்ட்ஸில். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ப்ராக்கெட்டில் டி டிவைடட் பை டைம் டேக்கன் ப்ராக்கெட்டில் டி. ஓகே, இப்போ என்ன வேல்யூ? 180 kilometer டிவைடட் பை 3 hours. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 3 hours, இங்கே இதை எழுதணும். 180 kilometers divided by 3 hours.
ஈக்குவல் டு என்ன வரும் 60 km/h. இப்போது இங்கே வந்து சேம் தான் இருக்குது. கிலோமீட்டர்னு வந்தால் 3 ஹவர்ஸில் வரணும்னு சொல்லியிருக்கோம் யூனிட். ஸோ அதனால் உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே அதை யூனிட்டை போட்டுக்கலாம். 60 km/h அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மீட்டர்னு வந்தால் செகண்டுன்னு தான் வரணும். ஓகே. ஹவர்னு வந்தால் கிலோமீட்டர்னு வந்தால் ஹவர்னு தான் வரணும். இப்போ இந்த கிலோமீட்டர் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணணும், ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சம்மில் போட முடியும். ஓகே. அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சம் கொடுத்துருக்காங்க. A cat traveled 150 meters in 10 seconds. What is its average speed? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னது யூனிட் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் மீட்டர் இருக்குது, இங்கே செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நோ கன்வர்ஷன் நீடட். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சரை டைரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகே. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் ஈக்குவல் டு 150 மீட்டர் டிவைடட் பை 10 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 0 நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 15 மீட்டர் பை செகண்ட். உங்களுக்கு இங்கே ரிமைனிங் என்ன யூனிட் இருக்கோ நீங்கள் அதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? சூப்பர். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். இப்போ செகண்ட் சம். பிரியா ரைடு ஹர் பைசைக்கிள் 40 km in 2 hours. வாட் இஸ் ஹர் ஆவரேஜ் ஸ்பீட்? இப்போ இங்கே யூனிட்டை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட்டு யூனிட்டை செக் பண்ணுங்கள். கிலோமீட்டர். ஹவர்ஸை செக் பண்ணுங்கள். டைமு ஹவர்ஸில் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ கன்வர்ஷன் நீடட். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். என்ன கிடைக்கிது நமக்கு? 40 km. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூவை. 40 km டிவைடட் பை என்ன டைம் வந்து 2 hour ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 48 2ஆல் டிவைட் பண்ணால் 20. இதோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பை ஆர். அதை அப்படியே எழுதுருங்க. 20 km by hour. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எஸ் ஈக்குவல் டு டி பை டி. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? therefore the distance traveled is speed into time. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இங்கே எஸ் இருக்குது இல்லையா? எஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னா என்ன? ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டி பை டி. டி இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ வி வாண்ட் திஸ் ஒன் இல்லையா? டி தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் டியை இதே பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? இந்த டி மட்டும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? எஸ் இன்ட்டு டி ஈக்குவல் டு, ஸோ இந்த டிவிஷன் சிம்பிள் என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ எஸ் இன்ட்டு டி ஈக்குவல் டு டி. therefore distance traveled is speed into time. நெக்ஸ்ட் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ ஷிப் ட்ராவல்டு அட் a speed of 50 km/h and it sailed for 5 hours, how much distance it had travelled? S equal to 50 kmph. Kmph is nothing but kilometer per hour. T equal to 5. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன ஃபார்முலா? எஸ் இன்ட்டு டி. ஓகேவா? எஸ்ஸோட வேல்யூ என்ன? 50 kmph. அடுத்து எஸ் இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 50 kmph இன்ட்டு 5 hours. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யூனிட் வந்து இங்கே கிலோமீட்டர்னு இருந்தால் டைம் வந்து எப்படி இருக்கணும்? ஹவரில் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து 50 × 5 hour. ஓகே. நெக்ஸ்ட்டு 250. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 250. ஓகேவா? இது இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் என்ன இருக்கும்? கேஎம். ஓகே. 250 km. காட் இட். இப்போ நெக்ஸ்ட்டு
Suppose a bus traveled at a speed of 50 km per hour and has to cover a distance of, இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா distance கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க டைம். அதே சேம் ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்குவோம். t equal to d by s, that is இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 300 km by 50 kmph. ஓகே, இப்போ என்ன வரும் ரிமைனிங்? இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5ஆல் 30 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. யூனிட் உங்களுக்கு என்ன இருக்குது? கிலோமீட்டர். இங்கே என்ன இருக்குது? r இருக்குது. கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது h. ஸோ 6h. டைமிங் என்ன? இப்போது 6 hours நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வேல்யூஸை அப்ளை பண்ணி நம்ம போடணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் டுடே. ரோபாட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். இப்போலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரோபாட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சம் ரோபாட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் faster, more accurately than people. Robots can also handle dangerous materials and explore distant planet. The term comes from Czech word robota, meaning forced labor. Robotics is the science and study of robots. இப்போ robotics வந்து நம்மளை விட ஹியூமனை விட என்ன பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கை வந்து அக்யூரேட்டாக பண்ணும். ரொம்ப போர், நமக்கெல்லாம் வந்து போர் அடிக்கும் ரிப்பீட்டடாக ஒரே வேலையை பண்ணோன்னா. ஆனால் அதுக்கு வந்து போர் அடிக்காது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடும். டேஞ்சரஸான ஒர்க்கை கூட சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடும், எந்த பயமும் இருக்காது. அது இந்த கெமிக்கல் ஹேண்டில் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ரோபாட்டா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு மீனிங். இந்த ரோபாட்டை பற்றி படிக்கிற சயின்ஸு நம்ம என்ன சொல்கிறோம்? ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டு ரோபாட்ஸ் சென்ஸ். ரோபாட்ஸ் எப்படி சென்ஸ் பண்ணுது? எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஆர் எ ரோபாட்ஸ் ஐஸ். அதுக்கு சென்சார்ஸ் தான், எல்லா இடத்துக்குமே சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐஸ் அண்ட் இயர்ஸ். அப்புறம் ஐஸுக்கு வந்து கேமராஸ், நல்ல 3D வியூவில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சவுண்டு வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்டை டிடெக்ட் பண்ணும். அப்புறம் ப்ரெஷர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? அதோட டச்சு ஃபீல் ஆகிறதுக்கு, டச்சு க்ரிப்பு சென்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ப்ரெஷர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெவி லக்கேஜ் built-in computers send and receive information with radio waves. ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பில்டின் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மிலிட்ரி ரோபாட். மிலிட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகுது, ஹெவி கம்ப்யூட்டரில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. Artificial intelligence attempts to create a computer program, think a human brain. Some computer program that recognize faces in crowd robots. Complex games such as chess better than human beings. நம்ம நிறைய கம்பெனியில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே மிஷினரிஸ் தான். மிஷின் என்ன பண்ணும், ஒரு பர் டேக்கு வந்து ஒரு ஹவருக்கு வந்து ஒரு 100 வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போல்லாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இந்த மாதிரியான ரோபாட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி மிஷினரிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களால இவ்வளோ வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. மேன் பவர்னால் கொஞ்சம் டிலே ஆகும். மேன் பவரை வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணோம், ஹியூமன் மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தனியாக பிரெயின் கிடையாது. பட் அந்த அளவுக்கு வந்து
எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராம் பண்ணுறதுனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே இதாக இருக்குது. இது வந்து சைனாவில் பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து ஒரு க்ரௌட்லேருந்து கரெக்டாக ஹியூமனை எப்படி அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிராஃபிக்கில் சைனாவில் பண்ணாங்க. இடையில ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணாங்க அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்று தே கேன் ப்ளே காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச்சஸ் செஸ் விளையாடுறது நார்மலாகவே கொஞ்சம் பிரெயினி ஒர்க்கு தான். அந்த செஸ் விளையாடுறதுல கூட இது வந்து ஹியூமனை பீட் பண்ணுற அளவுக்கு தானாகவே டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கேமெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ண முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேனோ ரோபாட்ஸ். இந்த நேனோ ரோபாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நேனோ அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். சைஸு 10⁻⁻9 தான் இந்த நேனோவோட சைஸ் பார்த்திங்கன்னா. நேனோ போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்னதாக அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஷின்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நேனோ போர்ட்ஸு. இதை வந்து நம்ம பிளட்டில் அனுப்பி அந்த டிஷ்யூஸில் என்னென்ன ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மெடிக்கல் லைனில் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னும் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் லெவலில் தான் இருக்குது. ஓகே, இன் ஆர்டர் டு புட் தம் இன்ட்டு வெரி ஸ்மால் ஸ்பேஸஸ். இதில் வந்து இன்னொரு என்ன ஃபியூச்சர் நேனோ ரோபாட் குட் பி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சின்ன சின்ன நேனோ போர்ட்ஸை யூஸ் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருந்தால், காம்ப்ளெக்ஸான சர்ஜிக்கல் இருந்தால், ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நேனோ போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேன்சர் மெயினாக வந்து கேன்சர் தான். கேன்சர் செல்ஸை டார்கெட் பண்ணி நம்மளால் அதை அழிக்கிறதுக்கு இந்த நேனோ போர்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். மற்ற ஹெல்த்தி செல்ஸ் வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் லைனில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் நேனோ ரோபாட்ஸ் வச்சு. ஓகே, இதெல்லாம் ஃப்யூச்சரில் அவங்க எல்லாமே ரிசர்ச் லெவலில் இருக்குது, இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சர் ரோபாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த லெசன் முடியுது. ஓகே, இதோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த லெசனை நல்லா பாருங்கள். வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.